இரண்டாவது கணவர் ஏமாற்றி விட்டதாக கதறிய நடிகை. அதிர்ச்சியில் ரசிகர்கள். 90s பாடகியான சுசித்ரா ஒரு ரேடியோ ஜாக்கியாகவும் இருந்தாங்க. சுச்சி லீக்ஸ் விவகாரத்துக்கு பிறகு காதல் கணவர் கார்த்திக்கை டைவர்ஸ் பண்ணதோட இவங்க பேர் ரொம்பவே நாறி போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆள் அட்ரஸே இல்லாம போன இவங்க லேட்டஸ்டா பல யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதும், அவங்களோட சொந்த யூடியூப் சேனல்ல பல பிரபலங்களை பத்தி தாறுமாறா பேசுறதுமா இருக்காங்க. அந்த பேட்டிகள்ல தனக்கு ரெண்டாவதா திருமணம் நடந்துருச்சுன்னும் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன விஷயம்னா, ரெண்டாவதா திருமணம் செய்துகிட்ட தன்னோட கணவர் தன்னை ஏமாத்திட்டதா இன்ஸ்டா பக்கத்துல புலம்பி தள்ளியிருக்காங்க. அந்த பதிவுல தன்னை காதலிக்கிறதா நம்ப வச்சு ஏமாத்தி தன்கிட்ட கோடிக்கணக்குல பணத்தை ஏமாத்திட்டதா சண்முகராஜ் அப்படிங்கிற ஒருத்தரோட போட்டோவை போட்டிருக்காங்க. மேலும் அவர் மேல வழக்கு போட போறதா சொல்லி இருக்கிற அவங்க, இனி அடிக்கடி என்னை கோர்ட் வாசல்ல பார்ப்பீங்க, இதனால தனுஷோட என்னை சேர்த்து வச்சும் பேசுவாங்க. ஆனா அதையெல்லாம் நம்பாதீங்க. நான் என்னோட ரெண்டாவது திருமணத்துல பட்ட கஷ்டத்தையும் அவர்கிட்ட கொடுத்து ஏமாந்த பணத்தையும் மீட்க மட்டுமே கோர்ட்டுக்கு வருவேன். அதனால எந்த மீடியாவுக்கும் நான் பேட்டி கொடுக்க போறது கிடையாது. இந்த விஷயம் உங்களுக்கு இப்ப தெரியணும்னு தான் சொல்றேன்னு பதிவிட்டிருக்காங்க சுசித்ரா.